சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள்: தெற்கு காசா மற்றும் காசா நகரில் இஸ்ரேல் ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. இவை மஞ்சள் கோட்டிற்குள் இடம்பெற்ற தாக்குதல்களாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு மண்டலத்தை சுற்றியுள்ள புதிய சர்ச்சை அமெரிக்காவின் பச்சை சிவப்பு பிரிவு திட்டம். அது என்ன? காசா இனப்படுகொலைக்கு எதிராக அரபு லீக்கும் OICயும் உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் தீவிரமான வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. 33 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்க ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். புடின் நெதன்யாகு தொலைபேசி உரையாடல். காசா, ஈரான், சிரியா தொடர்பாக விவாதம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஒருதலை பட்ச நடவடிக்கைகள் உலக ஒழுங்கை சீர்குலைக்கின்றன என்று ஈரான் கருத்து. ஈரானும் லெபனானும் முக்கிய பிராந்திய பிரச்சனைகள் குறித்து விவாதம். தெஹ்ரானின் சர்வதேச மாநாட்டில் 350க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் பங்கேற்பு. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். தெற்கு காசாவிலும் காசா நகரத்திலும் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள மஞ்சள் கோட்டு பகுதிக்குள் தான் இந்த வான்வழி தாக்குதல்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் கனமழை காரணமாக 2 நாட்கள் இடைநிறுத்தப்பட்டிருந்த இறந்த கைதிகளை தேடும் பணியை ஹமாஸ் மீண்டும் தொடங்கிய பின்னர் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. காசாவின் நிலைமை தொடர்ந்தும் பதற்றமான சூழ்நிலையில் உள்ளதாக உள்ளூர் ஆதாரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் காசா பகுதியின் மறுசீரமைப்புக்கான புதிய திட்டத்தை அமெரிக்கா முன்வைத்துள்ளதாக வெளியாகிய தகவல்கள் சர்வதேச அளவில் கடும் சர்ச்சையை தற்போது கிளப்பியுள்ளது. இந்த திட்டத்தின் மையக்கரு காசாவை 2 தனிப்பட்ட மண்டலங்களாக பிரிப்பது. ஒன்று பச்சை மண்டலம், மற்றது சிவப்பு மண்டலம். செய்திகளின்படி பச்சை மண்டலத்தில் அமெரிக்கா தலைமையிலான பல்நாட்டு இராணுவ படைகள் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து பாதுகாப்பு பொறுப்பை ஏற்கும். இந்த பகுதி காசாவின் எதிர்கால வளர்ச்சிக்கான மையமாக அமைந்து கட்டமைக்கப்பட்டு சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு இது காசா மக்களுக்கு புதிய வாழ்விடம் உருவாக்கும் பகுதியாக கருதப்படுகின்றது. சிவப்பு மண்டலம் பெருமளவில் சேதமடைந்த பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் உடனடி மறுசீரமைப்பு பணிகள் செய்யப்படாது என்று திட்டத்தில் குறிப்பிடப்படுவது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. மனிதநேய அமைப்புகள் பல இது தவறான நடவடிக்கை என்று கூறுகின்றன. இது காசா மக்களுக்கு நீண்டகால அழுத்தத்தை உருவாக்கும் என்று தெரிவிக்கின்றன. பாழடைந்த பகுதிகள் கைவிடப்பட்ட மண்டலங்களாக மாறும் அபாயம் உள்ளது என்றும் எச்சரிக்கின்றன. 2 மண்டலங்களுக்கு நடுவில் தான் ஜெலோ லைன், அதாவது மஞ்சள் கோடு அமைக்கப்படும். இதற்கு அப்பால் மட்டுமே பல்நாட்டு படைகள் செயல்படுவார்கள். இது காசாவின் உள்ளக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலை மாற்றக்கூடும் என்று கணிக்கப்படுகின்றது. அமெரிக்கா முன்வைத்திருக்கும் 20 புள்ளி திட்டத்தில் காசாவுக்கான இடைக்கால நிர்வாக அமைப்பை உருவாக்குவது முக்கியமானது. பாதுகாப்புக்கு பொறுப்பாக பலஸ்தீன் காவல்துறை அமைப்பதென்று பரிந்துரைகளும் அடங்குகின்றது. இதன் மூலம் ஹமாஸ் கட்டுப்பாட்டை குறைத்து புதிய நிர்வாக வடிவமைப்பு உருவாகும் வாய்ப்புள்ளதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதுகின்றன. இந்த திட்டத்திற்கு பல நாடுகளின் நிபுணர்களும் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றார்கள். இது நீண்டகால இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை சட்டபூர்வமாக்கும் முயற்சியாகவே குற்றம் சாட்டப்படுகின்றது. சிவப்பு மண்டலத்தில் மக்களின் அடிப்படை தேவைகள் புறக்கணிக்கப்படலாம் என்பதால் 2ஆந்திர காசா உருவாகும் அபாயம் உள்ளதாகவே மனிதநேய அமைப்புகள் கோருகின்றன. மேலும் பல நாடுகள் இந்த பல்நாட்டு இராணுவ படையில் பங்கேற்க தயங்குகின்றன. அரபு நாடுகள் வெளிநாட்டு இராணுவ தலையீடு இல்லாத தங்களது சொந்த மறுசீரமைப்பு திட்டத்தை முன்வைத்து வருகின்றன. பச்சை சிவப்பு பிரிவு இன்னும் திட்டமட்டத்தில் தான் உள்ளது. ஆனால் இது நடைமுறைக்கு வந்தால் காசாவின் அரசியல், சமூக அமைப்பு மற்றும் மக்களின் வாழ்வு முற்றிலும் புதிய பாதையில் செல்லக்கூடும். இது நிலைப்படுத்தலுக்கா அல்லது மேலும் பிரிவினை ஏற்படுத்தவா என்று பல விமர்சனங்கள் தற்போது எழுந்திருக்கின்றது. இதற்கிடையில் காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வருகின்ற தாக்குதல்கள், முற்றுகை மற்றும் மனிதாபிமான நெருக்கடி தீவிரமடைந்திருக்கின்ற பின்னணியில் ஹமாஸ் இயக்கம் அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பான OICயை நேரடியாக எச்சரித்து தெளிவான மற்றும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. லெபனானில் அல் மயாதின் செய்தி வலையமைப்பு இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றது. ஹமாஸ் பேச்சாளர் ஹாசிம் இது பற்றி கூறுகின்ற போது, காசா மக்கள் இன்னும் இஸ்ரேலின் இனப்படுகொலை போரை எதிர்கொண்டுதான் வருகின்றார்கள். அவர்கள் தங்கள் அளிக்கப்பட்ட வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படவில்லை. மேலும் இஸ்ரேல் நுழையவும் தடுத்து விட்டது. தொடர்ச்சியான முற்றுகை காரணமாக காசாவில் நிலவுகின்ற மோசமான சூழ்நிலைகளை சுட்டிக்காட்டி அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் ஏன் இன்னும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய கேள்வி என்று ஹமாஸ் விமர்சித்துள்ளது. அதாவது பலஸ்தீன் விடுதலைக்கான மக்கள் முன்னணி வெளியிட்ட பெரிய கண்டனத்துக்கு பிறகு ஹமாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக குளிர்காலத்தையே ஆயுதமாக மாற்றி காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை நடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் பலஸ்தீனிய முஜாஹிதீன் இயக்கமும் தனியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் ஆக்கிரமிப்பு ஆட்சிக்கு சர்வதேச அழுத்தம் தேவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகளை காசாவிற்குள் அனுமதிக்க இஸ்ரேல் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. இதற்கிடையில் காசாவின் மோசமடைந்து வருகின்ற நிலைமை குறித்து ஐக்கிய நாடுகள் சபை நேற்று கடும் கவலை தெரிவித்தது. சமீபத்திய மழை காரணமாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடுமையான
பாதிப்புக்குள்ளாகி அகதிகள் முகாம்களில் நிலைமை மேலும் சிக்கலாக மாறியுள்ளது. இந்நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் அலுவலகம் இது பற்றி கூறுகின்ற போது அத்தியாவசிய உதவிப் பொருட்களை காசாவிற்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற 23 கோரிக்கைகளை இஸ்ரேல் நிராகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. காசா மக்கள் கடுமையான துயரத்தில் உள்ளார்கள் என்றும் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் தெரிவித்திருந்தார். காசாவின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகின்ற நிலையில் ஹமாஸ் நேரடியாக அரபு லீக்கும் OICக்கும் பொறுப்பை சுட்டிக்காட்டியுள்ளது. மனிதாபிமான அழைப்புகளும் சர்வதேச அழுத்தங்களும் அதிகரித்துள்ள நிலையில் அடுத்ததாக பிராந்திய மற்றும் உலக நாடுகள் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றன என்பது கவனிக்கத்தக்க விடயமாக மாறியிருக்கின்றது. அடுத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்றைய தினம் தொலைபேசி மூலம் உரையாடி இருக்கின்றார்கள். இங்கு மேற்காசிய பகுதியில் நடைபெறுகின்ற பல முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விரிவாக விளக்கமளிக்கப்பட்டதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் கூறுகின்றது. இந்த உரையாடலில் இரண்டு தலைவர்களும் காசாவில் உள்ள நிலவரம், குறிப்பாக முன்னதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடைநிறுத்தம் மற்றும் கைது செய்யப்பட்ட நபர்களை பரிமாற்றுகின்ற விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஈரான் அணுத்திட்டம் பற்றிய நிலை மற்றும் அதன் தாக்கத்தை பற்றியும் பேசப்பட்டது. புடின் இந்த பிரச்சனைகளை தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் வழிகளில் சமாளிப்பதற்கான தேவையையும் வலியுறுத்தினார். அத்துடன் சிரியாவின் நிலைத்தன்மையையும் அதன் சார்புகள், தேச பின்னணிகள் மற்றும் சமூக அமைப்புகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் சிரியாவின் பரவலான சர்வதேச ஒருமைப்பாட்டை, அதன் முழு சேர்மையை ஆதரிப்பதில் ரஷ்யாவின் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தினார். ஈரானுக்கு அணு ஆலோசனைகளுக்கான மத்தியஸ்தை வழங்க தயார் என்றும் கூறியுள்ளார். ரஷ்ய இஸ்ரேலின் உரையாடல் மத்திய கிழக்கில் நிலவுகின்ற புதிய நிலைத்தன்மைக்கான முயற்சிகளுக்கு ஒரு முக்கிய தீர்வாக காணப்படுகின்றது. அடுத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளும் ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள், ஆக்கிரமிப்பு மற்றும் சர்வதேச சட்டத்தை புறக்கணிக்கும் கொள்கைகள் உலகளாவிய ஒழுங்கை பாதிப்பதாக ஈரானின் சட்டம் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் ஹாசம் கரிபாபாடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நேற்று தினம் எக்ஸ் பதிவில் அவர் இதை வெளிப்படுத்தினார். அதாவது ஜனநாயகம் மற்றும் சமத்துவமான சர்வதேச ஒழுங்கை பாதுகாக்கும் ஐநாவின் சுயாதீன நிபுணருடன் ஏற்பட்ட சந்திப்புக்கு பின்னர் இந்த விளக்கத்தை அவர் வழங்கியிருக்கின்றார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற ஆக்கிரமிப்பு, குற்றச்செயல்கள் மற்றும் தன்னிச்சையான நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை பலவீனப்படுத்தி உலக ஒழுங்கை சீர்குலைத்து மனிதகுலத்தை நீதி, சமத்துவம் மற்றும் அமைதியிலிருந்து மேலும் விலக்குகின்றது. இந்த நடவடிக்கைகள் உலகத்தை பாதுகாப்பற்ற மற்றும் நிலைகுலைந்த சூழ்நிலைக்கு தள்ளுகின்றன. மேலும் பொறுப்பு என்பது இன்றைய உலகில் மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்தினார். ராஜேந்திர மற்றும் கல்வித்துறைகளான அனுபவம் சர்வதேச சட்டத்தை வலுப்படுத்துவதும் உலகளாவிய நீதி சமத்துவத்தை முன்னெடுப்பதிலும் ஆதரமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானும் லெபனானும் மேற்கு ஆசியாவின் முக்கிய பிராந்திய பிரச்சனைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த சந்திப்பு தெஹ்ரானில் இடம்பெற்ற சர்வதேச சட்டம் தாக்குதலுக்கு உள்ளாகின்றது, ஆக்கிரமிப்பு மற்றும் பாதுகாப்பு என்ற சர்வதேச மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைந்தது. இந்த மாநாட்டில் பிரான்ஸ், இத்தாலி, கிரீஸ், லெபனான், ஈராக், அயர்லாந்து, ஸ்லோவாக்கியா, யுனைடெட் கிங்டம், பின்லாந்து, ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து வந்த ராஜதந்திரிகள், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் உட்பட மொத்தம் 350 சர்வதேச மற்றும் உள்நாட்டு நிபுணர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் சர்வதேச சட்டத்தின் கட்டமைப்பிற்குள் ஆக்கிரமிப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சட்ட பரிமாணங்களை ஆராயும் சிறப்பு குழு விவாதங்களில் பங்கேற்றார்கள். இதில் உயர்நிலை கலந்துரையாடல்களில் ஈரான் அதிகாரிகள் பலர் பங்கேற்றார்கள். குறிப்பாக ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர், துணை வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் இந்த உரையாடலில் பங்கேற்றார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டில் 4 முக்கிய தலைப்புகளை மையமாக கொண்ட சில முக்கிய அமர்வுகள் இடம்பெற்றன. அதில் முற்றுகையிடப்பட்ட சர்வதேச சட்டம், விதிகள் சார்ந்த ஒழுங்கிலிருந்து அதிகாரம் சார்ந்த ஒழுங்கிற்கு மாற்றம், ராஜதந்திர துரோகம், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள், அணு ஆயுத பரவல் தடை ஆபத்தில் தற்போதைய சர்வதேச போக்குகள் மற்றும் விவாதங்கள் என்பன விவாதிக்கப்பட்டது. பிராந்திய பாதுகாப்பு அமைப்புகள் மறுபரிசீலனை செய்தல் என்பது முக்கியமான பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்நிலையில் மாநாடு மேற்கு ஆசியாவின் பாதுகாப்பு சூழல், சர்வதேச சட்டத்தின் நிலை மற்றும் உலக சக்திகளின் தலையீடு குறித்து விரிவான ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேலின் அரசியல் மற்றும் இராணுவ அணுகுமுறையை கடுமையாக விமர்சித்து, அமைதியும் ஸ்திரத்தன்மையும் தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று தெரிவித்தார். நேற்று தெஹ்ரானில் இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது சியோனிச ஆட்சிக்கு மிகப்பெரிய மற்றும் ஒரே அச்சுறுத்தல் அமைதியே. எப்போது அமைதி குறித்து பேச்சுக்கள் எழுந்தாலும் அதை முதலில் எதிர்ப்பது இஸ்ரேல் தான். குறிப்பாக அணுசக்தி ஒப்பந்தத்தின் முக்கிய எதிரி இஸ்ரேல் ஏன் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அணுசக்தி ஒப்பந்தம் பிராந்தியத்தில் அமைதியை உருவாக்குவது அல்லவா என்றார். இதற்கிடையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான 6வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு 2 நாட்களுக்கு முன் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியமை குறித்தும் கேள்வி எழுப்பினார். இஸ்ரேல் உலகத்தில் ஆதரவற்ற கதைகளை உருவாக்கி தனது கொள்கைகளை தொடர முயற்சிக்கின்றது என்றும் குற்றம் சாட்டினார். ஈரானின் கலாச்சாரத்தின் மனிதநேயத்தை எடுத்துக் கூறிய அவர் பாரசீக புலவர்களான ஹபீஸ் மற்றும் சாதியை மேற்கோள் காட்டினார். நண்பர்களிடம் கருணை, எதிரிகளிடம் சகிப்புத்தன்மை. ஒரு உறுப்பினர் வேலையில் இருந்தால் மற்ற உறுப்பினர் அமைதியில் இருப்பார்கள். இதையே ஈரானின் உண்மையான செய்தி என்றும் அவர் வலியுறுத்தினார்.
இஸ்ரேல் உருவாக்கி வருகின்ற பொய்யான கதை இனப்படுகொலை மற்றும் பலஸ்தீன், லெபனான், சிரியா, துனிசியா உள்ளிட்ட நாடுகள் நடக்கின்ற தினசரி தாக்குதல்களை மறைக்க பயன்படுத்தப்படுகின்றது என்று குறிப்பிட்டார். அத்துடன் இஸ்ரேலின் வெளிநாட்டு பயங்கரவாதத்தை உலகம் அறிய வேண்டும். இஸ்ரேல் வெளிநாடுகள் மேற்கொண்ட மறைமுக பழிவாங்கும் நடவடிக்கைகளையும் அவர் கண்டித்தார். இஸ்ரேல் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடாத ஒரு நாட்டை கூட நீங்கள் காட்ட முடியாது என்றும் தெரிவித்தார். உலக அரசியல் அமெரிக்காவின் ஆதிக்க முயற்சி பனிப்போருக்கு பிறகு முற்றிலும் தோல்வியடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஈராக், ஆப்கானிஸ்தான், ஆப்பிரிக்கா, பால்கன் போன்ற பகுதிகளில் பல ஆண்டுகளாக நடந்த ராணுவ ஆக்கிரமிப்புகள் மிகப்பெரிய செலவுகள் எதுவும் அமெரிக்காவிற்கு எதிர்பார்த்த உலக ஆதிக்கத்தை வழங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.